வேல் முருகனுக்கு அரோகரா. நிலப்பரப்பிலேயே கொஞ்சம் உயரமானது மலை இல்லையா? என்னைக்குமே நம்ம உயர்ந்தவங்களை உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம அழகு பார்ப்போம். மலையில பூக்கக்கூடிய பூக்கள்லயே ரொம்ப ஒரு அதிசயமான பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ வந்து குறிஞ்சி பூ. அதனாலதான் மலைக்கு வந்து குறிஞ்சி பேர் விட்டுருக்காங்க. மலை நல்ல வளமா இருந்தா மற்ற திணைகள் நல்லா இருக்கும். அதனாலதான் பாருங்க, மேகங்களை தடுத்து மழை பொழிவை தரக்கூடியது மலை. அந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது அருவி. அது காட்டாரா காடுல போய் வயல்வெளிகள்ல அது நதியா மாறி கடல்ல போய் கலக்கும் இல்லையா? அப்ப மலை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மலைக்குரிய தெய்வமாக நாம வந்து முருகப்பெருமான வழிபடுறோம். நம்முடைய சங்க இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகைனா நற்றிணை, நல்ல குறுந்தொகை. இதுல முதல்ல வைப்பு முறையில நற்றிணை வந்தாலும் குறுந்தொகை தான் முதல்ல தொகுக்கப்பட்டது. 10 பாட்டுல முதல் நம்முடைய நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை, அது முருகப்பெருமான பற்றிய பாடல். குறுந்தொகையிலையும் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாட்டு முருகனை பத்தி. மலைகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தவம் இருப்பாங்க, காடுகளுக்கு சித்தர்கள் போவாங்க. ஏன்னா அங்கதான் மனித நடமாட்டம்ங்கிறது இருக்காது. ஆறுகளின் தலைவன் முருகப்பெருமான், சித்தர்களின் சித்தன் சிவபெருமான்.